நல்லா வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. இந்த மழைக்கு அருமையான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஹெல்த்தியானதும் கூட. பாசிப்பருப்பு பக்கோடா இன்றைக்கி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பில் பக்கோடா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது நம்ம இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு. இது கூட இந்த பாசிப்பருப்பை நம்ம போட்டு குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரெண்டு பேஜாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை அரைச்சாச்சு. இதை நம்ம இந்த பவுலில் மாற்றிடுவோம். அடுத்த பேஜையும் நம்ம போட்டுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சாச்சு. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, இது கூட 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம இந்த மாவை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்த பேஜையும் போட்டுருவோம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஈவினிங் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.